Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. And also to get the complete Python videos and the NLP videos, you can get the complete video playlist link in the description box of this video too. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NLP இன் பைத்தான். அதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு டெக்ஸ்ட்டுக்குள்ள சிமிலாரிட்டிஸை பார்க்க போறோம். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரணும், இல்லை பேசிக் என்னன்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். அதுலேயே பைத்தான் வீடியோஸ் இருக்குது, சாட்பாட் வீடியோஸோட லிங்க்கும் இருக்குது, 3 லிங்க்கும் தனியாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டினா என்ன அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டும் எந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் வந்து சாட்பாட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ சாட்பாட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் கொஷின் பண்ணீங்கன்னா உங்க மிஷினே அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அதுக்கு மாதிரி நீங்கள் அல்காரிதம் எழுதணும். இப்போ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதில் ஒரு வகையான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சருக்கு என்னைக்கும் மல்டிபிள் கொஷின் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் ஹாய் சொல்லலாம், ஹலோ சொல்லலாம், அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் டியூட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரே கொஷின் தான். நான் திரும்ப ஹாய்னு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஹாய் ஹலோ எது சொன்னாலும் எனக்கு ஆன்சர் ஒன்றா தான் இருக்க போகுது. அதே மாதிரி வந்து நீங்கள் இன்னும் என்னென்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து இப்போது ஹவ் ஆர் யூ டூயிங், ஆர் யூ டூயிங் கிரேட், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர். அப்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் வேற வேறையா இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாம் வந்து சிமிலாரிட்டியை கண்டுபிடிச்சு, இப்போ ஒரு புதுசாக நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன், அது ஆல்ரெடி சிஸ்டமில் இல்லை, டேட்டா பேஸ்லேயே இல்லாத ஒரு கொஷினை நான் கேட்குறேன் அப்படின்னா அது உடனே என்ன பண்ணணும்னா, சரி இந்த கொஷின் இப்போ இது வரைக்கும் ஹிட்டே ஆகலை, சரி இந்த கொஷின் எந்த ஆன்சருக்கு உள்ள கொஷினில் வரும்னு அது ஆல்ரெடி இருக்கிற கொஷினை தேடணும். அந்த அல்காரிதம் அந்த சிமிலாரிட்டியை பார்க்கணும். இந்த வேர்டு எப்படி இருக்கு? இப்போ நான் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் அது பாய்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ ஏன்னா அப்படி போச்சுன்னா தான் உங்கள் கொஷினுக்கு வந்து தப்பான ஆன்சர் கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ வந்து அந்த அல்காரிதம் வந்து அந்த அளவுக்கு சர்ச் பண்ணும். உங்களோட ஸ்ட்ரிங்கை ஆல்ரெடி அதுக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங்கோட சிமிலாரிட்டியை பார்த்து இது இந்த கொஷினை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம அல்காரிதம் எழுதுறதுனால எழுதலாம், இல்லைனா ப்ரீடிஃபைன்ட் அல்காரிதமை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அப்படி தான் காமிக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங்காக நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஒரு 3 ஸ்ட்ரிங் இருக்குது பாருங்கள். ஹவு டு ஆர்டர் அ மொபைல் ஃபோன். நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் போகிறேன், அங்கே ஒரு சாட்பாட் பாக்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு நான் எப்படி எனக்கு இங்கே ஃபோனை ஆர்டர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அங்கேயே கேட்குறேன் நான். ஸோ ஹவு டு ஆர்டர் அ மொபைல் ஃபோனுனாலும் ஒன்று தான், ஆர்டர் அ மொபைல் ஃபோன் அப்படின்னு அடிச்சா கூட அதை எனக்கு கொடுக்கணும், ரிப்ளை கொடுக்கணும். இல்லை அங்கே பாருங்க, ஓஆர்டிஆர் நம்ம மொபைலில் ஷார்ட் ஃபார்மில் அடிப்போம்ல, ஆர்டர் எம்பிஎல் மொபைல் ஃபோன் அப்படின்னாலும் அதை எனக்கு கொடுக்கணும். இப்போது கொஷின்ஸ் இவ்வளோ இருக்குது, ஆன்சர் என்னமோ ஒன்று தான், அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அவங்க எழுதி வச்சுருக்காங்களோ அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ நான் வந்து ஹவு டு ஆர்டர் மொபைல் ஃபோனை தான் டேட்டா பேஸில் கொஷினாக வச்சிருக்கேன். நான் வந்து இந்த கொஷின் வந்தால் தான் இந்த ஆன்சர் வரணும்னு இஃப் கண்டிஷன் போட்டு எழுதுனேன்னு வைங்க. புதுசாக ஒரு கொஷின் வந்ததுன்னா அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன், அடுத்த ஒரு புதுசாக வந்ததுன்னா அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன், அப்படி எழுதிக்கிட்டே போகணும். அப்படி எழுதிக்கிட்டே போனால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் படுத்துரும். அப்போ புதுசாக எப்போ தான் கொஷின் வருது, நம்ம எத்தனை இஃப் தான் எழுதுறது. இப்போ இதில் என்னென்னா, என்ன கொஷின் வந்தாலும் அதனோட சிமிலாரிட்டிஸை பார்த்துட்டு ஓகே ஆன்சர் ஒன்றா கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டியை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சிமிலர்னு நானே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து மெயின் பிக்சரே இந்த சீக்வன்ஸ் மேட்சருங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான், அதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், அதாவது ஒன்றுமே இல்லை, a,b டாட் ரேஷியோ, இது வந்து ப்ரீடிஃபைன்டு. இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இன்வோக் பண்ணி 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். இந்த 2 ஆர்குமெண்ட்டுங்க பாருங்கள் சிமிலர், அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 3 ஸ்ட்ரிங் இருக்கா, நான் 2 ஸ்ட்ரிங்கை தான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ நேராக இங்கே ஏபியில் போய் சப்ஸ்டியூட் ஆகி அதோட ரேஷியோவை கொடுக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வைங்களேன், 0.8, அதாவது ஆல்மோஸ்ட் 5 தாண்டிருச்சுனாவே, 5 6 தாண்டிருச்சுனாவே ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு மேட்ச். இது என்ன பண்ணுன்னா, உங்களோட கொஷினில் இருக்கிற அந்த வேர்ட்ஸை கீவேர்டாக கன்சிடர் பண்ணி ஒவ்வொன்றா கன்சிடர் பண்ணி அதை மேட்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நிறையா இருக்குது. இன்னுமே வந்து நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் இன்னுமே அக்யூரேட்டாக கொடுக்குறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த கொஷினில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அது பிரித்து கீவேர்டாக மாற்றி அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போது இந்த 0.8 நம்ம சின்ன டேட்டா செட்டாக இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது ஒரு நல்ல ரேஷியோ கொடுக்குது அப்படின்னா இதை நம்ம அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ 0.8 அப்போ ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2வும், ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் 1 வேணால் கூட ஹார்ட் கோட் பண்ணிவிட்டு ஹவு டு ஆர்டர் அ மொபைல் ஃபோனுங்கிறத வந்து ஹார்ட் கோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட வர்ற கொஷின்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி இதுக்கான கேட்டகரியை இந்த கொஷினுக்கு தான் இது வரணுமா இல்லை வேறு ஏதாவது கொஷினுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு நான் வந்து சிமிலாரிட்டியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ நான் ஆல் ஆஃப் சடன் வந்து ஆப்பிள்னு அடிச்சேன்னு வைங்களேன், அது வந்து எனக்கு ரொம்ப கம்மி பர்சன்டேஜை தான் கொடுக்கும். அப்போ அது இந்த கொஷினுக்கு சார்ந்தவே கிடையாது, ரைட்? ஸோ இப்போ இது வந்து 1ம் 2ம் போட்டோமா, இப்போ வந்து 1 and 3 போட்டு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 and 3 போடும்போது 7.7 வருது. தட் இஸ் ஃபைன். ஏன்னா வந்து ஓஆர்டிஆர், எம்பிஎல் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. நான் தான் சொன்னல 0.56 தாண்டிடுச்சுனாவே உங்களுக்கு கொஷின் சிமிலாரிட்டி இருக்கும். அது எப்படி நான் 0.56 தாண்டினாவே நான் வந்து எப்படி அதை நம்புறது? இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கணும். எடுத்தோடனே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ், இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பாட் சிஸ்டம் பண்ணணும்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட எழுதி வாங்குவேன். நீங்கள் வந்து ஹாய் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் ஹாய்ம்பாரு, ஒருத்தர் ஹலோ அப்படிம்பாரு, ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி எழுதி வாங்க, ஒரு கேம்பெயின் மாதிரி ஓட்டுவேன். எனக்கு 10 பேர் இருக்காங்கன்னா எல்லார்ட்டையும் கொடுத்து, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணால் கொஷின் எப்படி கேட்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும். ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் வாங்கி அதெல்லாம் நீங்கள் சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு வந்து நான் சொன்ன மாதிரி இஃப் கண்டிஷன் போட்டு எல்லாத்தையும் எழுத முடியாது. ஒரு வெல் டிஃபைன்டு கொஷின் எழுதிக்கோங்க. அதோட இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி வர்ற கொஷின்லாம் இதுக்கு சார்ந்தவ தான், இந்த கொஷின் கேட்டகரி சார்ந்தவ தான். நிறையா கேட்டகரி இருக்கும் நம்ம வச்சுருப்போம். அதாவது ஹார்டருக்கு ஒரு கேட்டகரி வச்சுருப்போம், வேறு ஏதாவது கொஷின் கேட்டால் அது இன்னொரு ஆன்சருக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய வச்சுருப்போம். ஓகேவா, லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சிமிலர் ஃபங்க்ஷன் ரொம்பவே மீன்ஸ் இந்த சீக்வன்ஸ் மேட்சர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்பவே உதவும். இதில் வந்து NLPயில் நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண நிறைய இருக்குது. ஸோ இன்னுமே நான் உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். இது வந்து சீக்வன்ஸ் மேட்சர் நான் லாங் பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த வீடியோட அஜெண்டா இதுதான். இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து இன்புட்டை வாங்கி அதை செக் பண்ணி திரும்ப அவுட்புட் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு மினி சாட்பாட் சிஸ்டம் மாதிரி எழுதலாம். மேபி அப்கமிங் வீடியோவில் இதை வச்சு நான் ஒரு குட்டி சாட்பாட் சிஸ்டம் மாதிரி எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய டெக்னாலஜி, பைத்தான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸும் எங்களுதில் இருக்குது. எல்லாமே போய் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.